ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனம் ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு பெரிய சம்பவங்கள் நடக்கப் போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய அமைப்பு தான். கிரகங்கள் இந்த மாதிரி அமைந்ததுனால டிசம்பர் 1க்கு பிறகு பெரிய சம்பவங்கள் இனி நடக்க போது யாராலும் அது தடுக்க முடியாது என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மீனம் ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மீனம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிசம்பரில் உங்களுக்கு பெரிய சம்பவம் நடக்கிற மாதிரி கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் கேது, பாக்கி ஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு கூட சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன், அயனசைன போகஸ்தானத்தில் சனி, இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது. கிரகங்கள் இப்படி வள வரக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க அந்த பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் அனைத்து கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனாலேயே பொருள் சேர்க்கை, மன சேர்க்கை இந்த மாதிரி நிறைய சேர்க்கை உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பும் கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கலந்து கொண்டீங்கன்னா மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படும், தெம்பு ஏற்படும். செவ்வாய் சஞ்சாரம் இடமாற்றத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலை உண்டாகும். ஸோ அந்த கவலையை மட்டும் கொஞ்சம் போக்கிக்குங்க. இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியது வரலாம், அதில் கவனம் தேவை. ஸோ கண் விழிக்க வேண்டியது வரும்போது அந்த கண் விழிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. ஸோ உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் சொல்கிறேன். மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் அதிர்ஷ்டம், ஒரு பக்கம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அப்புறம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் டிசம்பர் மாதம் கிடைக்கும். ஆனாலும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எப்போதும் பிஸியாக காணப்படுவீங்க, அது ஒரு ப்ளஸ்ஸாக சொல்லலாம். செலவுகள் கூடும். ஒரு பக்கம் பிஸியாக இருக்கிறது சந்தோஷம்னா செலவுகள் கூடுறது வருத்தம். ஸோ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அதனால் புதிய விஷயங்கள் எதையும் ட்ரை பண்ண வேண்டாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. மெயினாக கடன் விவகாரங்களில், கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. அதிலெல்லாம் எச்சரிக்கையோடு இருந்து பொறுப்புகளோடு செயல்பட்டிங்கன்னா பெரிய ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பிக்கலாம். இல்லைனா உத்தியோகத்தில் நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு தான் வரும். ஸோ உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறமா குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பஸ்தானத்துடைய அதன் அதிபதி செவ்வாயே அலங்கரிக்கிற மாதிரி இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையிலையும் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு பூர்த்தியாகும். இதுவே வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு கூடும், விருந்தினர் வருகை இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு கூட பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதம் கூட ஆகலாம். வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் நினைக்காம அது ஓகே நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோடு செய்யுங்க, அந்த ஸ்ட்ரெஸ் வராது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் தேடி தேடி வரும். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களிடையே இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகும். கண்கள் உபத்திரம் ஏற்படாமல் இருக்க கண்களை ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அவசியம். கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தோடு செயல்படுங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்கள் கடமைகளை சரிவர செய்தீங்கன்னா நன்மை அதிகமாக கிடைக்கும். அறிவாற்றலும் செயல்திறமையும் கூடும். உழைப்பு வீண் போகாது. அதனால் வீண் போகாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உழைப்பை போட மிஸ் பண்ணிடாதீங்க.
மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்கள் படிப்பது நல்லது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். அது அதிகரிக்கிறது தப்பு கிடையாது. ஆக மொத்தம் மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் இப்படி தான் இருக்க போகுது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது சொல்லப்படுது. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டிசம்பர் மாதம் பல விதத்தில் புகழ்கள் கூடும். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபார விரிவாக்க செய்ய தேவையான பண உதவி கிடைக்க பெறுவது இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். மேல் அதிகாரிகளுடைய உதவி கிடைக்கும். சக ஊழியர் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலகும். ஸோ புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். அப்புறம் உத்திராடத்தில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சிறப்பு பலனா டிசம்பர் மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மனபலம் கூடும். அந்த மாதிரி ஸ்பெஷலாக மாதமாக இருக்க போகுது. அப்புறம் ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு டிசம்பர் மாதம் புதிய நபர்களால் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். எதிலுமே எச்சரிக்கை தேவை. பயணம் செல்ல வேண்டியது இருக்கு. வீண் அலைச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றிகரமாக நடந்து முடியும். பணவரவு இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப சிறப்பு பலன்களாக என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பரிகாரமாக நவக்கிரக குருவை வியாழக்கிழமையில் வணங்கி வந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். மன அமைதி ஏற்படும். அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பரில் வியாழன் வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18 19. சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் 25 26 27. மொத்தமாக உங்களுக்கு டிசம்பரில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க. இப்போ மெயினாக நமக்கு வாழ்க்கையில் இன்றியமையாதாக ஒன்று இருக்கிறது பணம் தான். அந்த பணவரவை டிசம்பர் மாதம் அதிகரிக்க பச்சரிசி வைத்து ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால பணவரவை எப்படி நமக்கு அதிகமாகும் அப்படிங்கிற சூட்சமத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த சூட்சமத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் என்னைக்கு வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் என்னைக்கு செய்தாலும் இரவு 11 மணிக்குள் செய்து முடித்து விட வேண்டும். இதற்கு நமக்கு தேவைப்படுவது முனைவுடையாத 11 பச்சரிசி வேண்டும். அடுத்ததாக ஒரு வெள்ளை நிற பேப்பர் வேண்டும். அப்புறம் சிவப்பு அல்லது பச்சை நிற மை கொண்ட பேனாவும் வேண்டும். முதல்ல ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த வெள்ளை நிற பேப்பரில் பச்சை அல்லது சிவப்பு நிற மையை பயன்படுத்தி ஸ்வத்தி சின்னத்தை வரைந்து கொள்ளணும். இவ்வாறு வரைந்து முடித்த பிறகு ஒரே ஒரு அரிசியை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு நாலாப்புறமும் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது, பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று கூறி அந்த பச்சரிசியை சொத்து சின்னத்துக்கு நடுவே வைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு பச்சரிசியும் நம்மளுடைய வலது உள்ளங்கையில் வைத்து இந்த வார்த்தையை கூறிவிட்டு பிறகு ஸ்வத்தி சின்னத்தில் வைக்க வேண்டும். 11 பச்சரிசிகளை வைத்து முடித்த பிறகு இதை அப்படியே மடித்து நம்மளுடைய பணம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது. மெயினாக நம்ம கொடுத்த இடத்துல இருந்து பணம் வருவதற்கோ, கடன் பிரச்சனை தீர்வதற்கோ, வேலையில் நல்ல சம்பள உயர்வை பெறுவதற்கு இந்த மாதிரி பல வழிகளில் பணம் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்று கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய முழுமையான அருளை பெற முடியும். கூடவே குபேரருடைய அருளையும் பெற முடியும். இந்த பச்சரிசி வைத்து முழு மனதோடு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பணவரவிற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது. அதனாலேயே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களையும் தெரிஞ்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு இதை பண்ணி பயன்பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.